அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நடந்து முடிஞ்ச தேர்தலில் 2024 வந்து பாஜகவால் பப்புண்டு விமர்சிக்கப்பட்ட ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்தியாவில் டாப்பு, ஏன் உலகத்திலேயே அவர் தான் நம்பர் 1 டாப்புங்கிற மாதிரி மிகப்பெரிய அரசியல் தத்துவ ஞானி ஆகிட்டார். மக்களிடத்தில் ஒரு பெரிய வரவேற்பு. இப்போ காங்கிரஸில் யாருப்பா ஆளுன்னு கேட்குறப்ப ஒருத்தர் இல்லைப்பா, ராகுல் காந்தி வந்துட்டார், அடுத்து பாருங்கள் இந்திரா காந்தி வர்றாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்காரங்களாம் சொன்ன உடனே பாஜகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக, இந்திரா காந்தி வந்துட்டாங்களா, அவங்கள தான் எப்போயே சுடப்பட்டு இறந்துட்டாங்களாப்பா அப்படிங்கிறப்ப இல்லை இல்லை, இந்திராவுடைய 2.0 மறு உருவம் பிரியங்கா காந்தி. அப்படி அசல் இந்திரா காந்தி அம்மா எப்படி இளமையில் இருந்தாங்களோ அதே மாதிரி சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக, அறிவாக, பேச்சாற்றலாக, என்ன அப்படி இந்த பாஜக குரூப்பை வந்து கலங்க வைக்கிற ஒரு பெண் சிங்கமாக களத்தில் குதிச்சிட்டாங்கல்ல, வந்துட்டாங்கல்ல. இனிமே பாரு ஆட்டம், இப்போ தான் ஆரம்பம். 2024 காங்கிரஸ் வந்து 100 இடங்களை ஜெயிச்சிருக்கா. இப்போ நினச்சிருந்தா கூட ஆட்சியை பிடிக்க முடியும், பிடிக்கவே மாட்டோம். பிடிச்சா 50 வருஷம் விடவே மாட்டோம். ஏற்கனவே 50 வருஷம் அது இந்தியா நம்பர் 1. இன்னும் ஸ்டார்டிங் வந்து அடுத்து இன்னும் 6 மாதத்துலையோ அல்லது அதிகபட்சம் 5 வருஷத்துலையோ இந்தியா 2.0 ஸ்டார்டிங். யார்? 2 மிக பெரும் தலைவர்கள், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக பிரியங்கா காந்தி வந்து முதல் முறையில் அரசியலில் வேட்பாளராக நிற்க போகிறாங்க. எங்கே? வயநாட்டில். 2024 வந்து 2 இடங்களில் நின்றார் ராகுல் காந்தி அவர்கள். வயநாட்டில் நின்றார். 3 லட்சம் வாக்குகளுக்கு மேலே அபரிமிதமான வெற்றியை தேடி கொடுத்தாங்க அந்த கேரளத்து மக்கள், வயநாட்டு மக்கள். அந்த ராகுல் காந்தி அவர்களை வந்து அப்போ நம்ம காங்கிரஸுடைய பாரம்பரியமாக நம்ம வந்துக்கிட்டு இருந்த ரேபரேலி தொகுதி, ஏற்கனவே ரேபரேலி தொகுதியில் தான் எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் நின்றாங்க. அன்னை சோனியா காந்தி அவர்களும் அதில் தான் நின்றாங்க. ஆனால் சோனியா காந்தி அவர்களை உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அவங்க வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கிட்டாங்க. இப்போ ரேபரேலியிலேருந்து ஜெயித்தவங்க. அப்போ ரேபரேலி தொகுதியை நம்ம விட்டுறக்கூடாது, என்ன பண்ணுறது? இப்போ ரேபரேலி தொகுதியில் வந்து நம்ம வந்து பிரியங்காவை நிறுத்தமாங்கிறப்ப பிரியங்கா என்ன பண்ணாங்க, நான் களத்தில் போயிட்டு ஃபுல் ஸ்விங் வேலை பார்க்குறேன், எனக்கு இப்போ எம்பி சீட்லாம் வேணாம், காங்கிரஸை ஜெயிக்க வைக்கிறதா எனக்கு வேலைன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இறங்கினதுனால இதே ராகுல் காந்தியே திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, ரேபரேலியில் நில்லுங்கன்னு காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுத்துருச்சு. இப்போ 2 இடத்துல போட்டி போடுறாரு. இதில் ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் என்னென்னா, ரேபரேலியில் வந்து ராகுல் காந்தி நிற்பாருன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. யார்? பாஜக. அவர் தான் வயநாட்டில் நின்ட்டார். ரேபரேலியில் இன்றைக்கி ஒரு கை பார்த்துருவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கடைசி மூமெண்ட்டில் அடித்தார் பாருங்கள், ஒரு பால் சிக்ஸர் மாதிரி. ராகுல் காந்தி போட்டவுடனே ஆட்டம் கண்டு போச்சு பாஜகவுக்கு. ஆஹா அப்படிங்கிறப்ப இந்த அமேதி தொகுதிக்கு ஏன் வரல, அமேதியில் தோற்று போயிடுவோங்கிற பயமா ஊயின்னு பேசினாங்க. அப்போ சொன்னாங்க பயம்லாம் கிடையாது, அங்கே பாருங்கள் நம்ம அந்த ஸ்மிருதி இரானியா பாருங்கள் ஒரு சாதாரண ஆளை போட்டு தோக்கடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி என்னென்னலாம் அந்த அம்மா பேச்சு. என்னை பார்த்து பிளைங் கிஸ் கொடுத்தாரு. இந்த அம்மாவுக்கு போய் ராகுல் காந்தி பிளைங் கிஸ் கொடுக்குறாராம். அவர் இருக்கிற அழகு என்ன, ஆற்றல் என்ன, அறிவு என்ன, படிப்பு என்ன, பாரம்பரியம் என்ன, அரசியல் என்ன, ஸ்மிருதி என்ன ராணி, அது ஸ்மிருதி என்னமோ ஸ்மிருதி ராணியா, ஓம் பாரம்பரியம் என்ன, உனக்கு போய் அவர் ஏன் பிளேயிங் கிஸ் கொடுக்குறாரு? அவர் இன்றைக்கி பிளேயிங் கிஸ் கொடுத்தா அதை வாங்கிக்கிறதுக்கு கோடான கோடி தாய்மார்கள் அவரை வந்து அண்ணனா, தம்பியா, சகோதரனா நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப உனக்கு போய் கொடுப்பார் அவர். ஏதோ அப்படி பார்லமெண்ட்டில் பேசுகிறப்ப அப்படி கையை அப்படி பேசியிருக்காரு, அது உனக்கு பிளேயிங் கிஸ் மாதிரி நீ எதிர்பார்த்துருக்கிற அப்படின்னு ரொம்ப பேர் பேசலாம். நம்ம பேசலாங்க, அதை தப்பாக எடுத்துக்கிட்டாரு. அந்த அளவுக்கு கழுவி ஊற்றின மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மிருதி இரானியை வந்து கதையை முடிச்சுட்டாங்க. தோற்று போச்சா, ரொம்ப பேசினாலே அப்படித்தாங்க. இப்போ 2 இடத்துல ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, ஒரு ஆள் 2 இடத்துல நிற்கலாம், 2லையும் ஜெயிச்சிட்டா 2ஐயும் வச்சுக்கக்கூடாது, 2ஐயும் வச்சுட்டா 2ம் போயிடும். அதுதான் சட்டம். இப்போ எதையாச்சும் ஒன்றை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ராஜினாமா பண்ணணும். இப்போ ராகுல் காந்திக்கு உள்ள ஒரு பெரிய கஷ்டமான நிலைமை என்னென்னா, இருதலை கொல்லி எறும்பும்பாங்கல்ல, நம்மளுக்கு அன்பு ஆதரவு கொடுத்த மக்கள் வயநாடு மக்கள், நம்ம காங்கிரஸுடைய தலைவர்களுக்கு அன்பு ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்க மக்கள் ரேபரேலி மக்கள். நம்ம எதை வச்சுக்கிறது எதை விடுறதுன்னு அவர் தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் இப்போ எடுத்த முடிவை
நம்ம இந்த அரசியல் ஆயிரம் சேனலில் முன்னாடியே சொல்லியிருக்கோம், இதுதான் ஒரு கெத்து நம்மளை பொறுத்த வரைக்கும். எப்போ? ஒரு மாதத்துக்கு முன்னாடி, 4 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? 2ல் நிற்பார், 2ல் ஜெயிப்பார். ஜெயிக்கிற ராகுல் காந்தி வந்து வயநாடை வந்து ராஜினாமா பண்ணுவார். வயநாட்டை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த வயநாட்டு தொகுதியில் தன்னுடைய சகோதரியான பிரியங்கா காந்தியை நிறுத்துவார். பிரியங்கா காந்தியும் ஜெயிப்பாங்க. இந்த காங்கிரஸ் வந்து 200 இடங்களுக்கு 210 இடங்களில் ஜெயிக்கும். நம்ம சொன்னது ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷனுடைய 2வது கட்டத்தில் சொன்னது. எலெக்ஷன் முடிவுலாம் வர்றதுக்கு முன்னாடி, தேர்தல் முடிவு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னது வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 310 இடங்களில் வந்து காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும். அப்படி ஜெயிக்கிறப்ப ராகுல் காந்தி சொல்லுவார், ஐயா எனக்கு பிரதமர் பதவியெல்லாம் ஆசை இல்லை, அந்த வயநாட்டில் ஜெயித்தாங்கல்ல என் சகோதரி, அவங்கள வந்து நாங்கள் வந்து பிரதமர் ஆக்குறேன்னு சொல்லிவிட்டு வயநாட்டை ரிசைன் பண்ணி, வயநாட்டை அந்த தொகுதியை ரிசைன் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பிரியங்கா நிற்பாங்க, பிரியங்கா பிரதமர் ஆவார், காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ராகுல் காந்தி தலைவர் ஆவார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை நம்ம சொன்னோம். இந்த தேர்தல் மட்டும் முறையாக நடந்திருந்தால் அதுதான் நடந்திருக்கும். நம்ம சொன்னதில் 2-3 விஷயங்கள் ஜெயிச்சிருச்சு. ஒன்று, தமிழ்நாட்டில் 39க்கு 39 100% அடிச்சுட்டு வருவாங்கன்னு சொன்னோம், வந்துருச்சு. பாண்டிச்சேரி ஒன்றும் ஜெயிச்சு 40க்கு 40 வருவாங்கன்னு சொன்னால் வந்துருச்சு. 2-3 இடங்களில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனாலும் இந்த காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், ஆனால் கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் மட்டும் கொஞ்சம் குறையும்னு சொன்னோம். அது மாதிரி நடந்துருச்சு. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நடந்துருச்சா? அடுத்து நம்ம என்ன சொன்னோம்? 2 இடத்துல ஜெயிப்பார், ஒரு இடத்த வந்து ரிசைன் பண்ணுவார். ரிசைன் பண்ணுறத வயநாடு தான் ரிசைன். நம்ம என்கிட்ட என்ன ஃபோன் பண்ணியா சொன்னார் ராகுல் காந்தி? ஒரு கணிப்பு தாங்க. ஒரு மனுஷன் போகிற ரூட்டு தெரியும்ல, அவர் போகிற வேகம், அவருக்குள்ள வரவேற்பு, அவர் எப்படி போனால் நல்லது நம்மளுக்கே புரியுதுங்கிறப்ப அவங்களுக்கு புரியாதா என்ன? அப்போ நம்ம சொன்னால் வயநாட்டை தான் ரிசைன் பண்ணுவார். வயநாட்டை ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்? தன்னுடைய சகோதரியை வந்து பிரதமர் ஆக்குவார். ஏன்னா கிட்டத்தட்ட இந்திரா காந்தியாகவே இருக்காங்க அந்த அம்மா பார்க்குறதுக்கு. இந்திரா காந்தியா பிரியங்கா காந்தியா சந்தேகமாக இருக்குது. இவருக்கு வந்து பதவி ஆசையெல்லாம் கிடையாது. இவர் ராயல் ஃபேமிலியில் பிறந்தவர், எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் பிறந்த ராகுல் காந்தி. அவங்க தாத்தா நேரு எவ்வளோ பெரிய பணக்காரர், அவருடைய பாட்டி இந்திரா காந்தி எவ்வளோ பெரிய அரசியல் ஞானி, தியாகம் பண்ணவங்க, அவருடைய தந்தை ராஜீவ் காந்தி. இப்படிப்பட்ட வழியில் வந்த இந்த ராயல் ஃபேமிலி ராகுல் காந்தி சர்வசாதாரணமாக ஒரு 500 ரூபா சட்டையை போட்டுக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சாதாரணமாக போகிறாரு, மக்கள்கிட்ட பேசுகிறாரு, கை கொடுக்குறாரு, ஹோட்டலில் சாப்பிட்றாரு, பாட்டிகிட்ட போய் நல்லா இருக்கலாங்கிறாரு, பாப்பாக்கள்கிட்ட கையை கொடுக்குறாரு, தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு போகிறாரு. டாட்டா ஐஸ்வர்யா என்ன இவ்வளவு எளிமையாக பார்த்தீங்களா? இது இந்த பக்கம். அந்த பக்கம் பாருங்களேன், டிவி தேனா ரொம்ப ஏழை தாயின் மகன், நான் போடுற கோட்டு வந்து அத்தனை லட்ச ரூபா, நான் 5000 கோடி ஃப்ளைட்டில் தனியாக ஜாலியாக போயிட்டுருக்கேன், இப்படி சொன்னால் பிரதமர் மோடி அவர்கள் இவங்க இங்கே மக்கள் கேட்குறாங்க, நம்ம கேட்கல. இப்படி ஒரு எளிமை நாயகனாக இருக்கிறவர், இவருக்கு பதவி ஆசையெல்லாம் கிடையாது. அதனால் இவர் என்ன பண்ணுவார்? சகோதரியை பிரதமர் ஆகிட்டு இவர் அதாவது இந்திய கூட்டணிக்கு தலைவராகவும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராகவும் இருந்து கட்சியை வழிநடத்துவார், இந்தியாவை சரியாக கொண்டு போவாருன்னு நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதை வந்து பல்லாயிரம் மக்கள் பார்த்துருந்தாங்க. ரொம்ப பேர் நம்மளை வாழ்த்துனாங்க, பாராட்டினாங்க. 1-2 பேர் திட்டினாங்க, அவங்கள நம்ம திருத்த முடியாது. அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஆனால் கடைசி ஆட்சியை பிடிக்காததுக்கு காரணம் வந்து மக்கள் போட்ட ஓட்டுனால இல்லை, இவிஎம் மிஷினில் பண்ண வேட்டுனாலன்னு இப்போ சிலர் பேசிக்கிறாங்க. அதுவும் என்ன நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இப்போ நம்ம வந்து நம்ம பெண் சிங்கம், இந்தியாவுடைய எதிர்கால அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய அந்த பிரியங்கா காந்தியை பற்றி சில விவரங்களை பார்ப்போம். அவங்க வந்து 2019 உத்தரப்பிரதேச தேர்தலில் அதாவது உத்தரப்பிரதேச மாநில கிழக்கு பிராந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றாங்க. பொறுப்பேற்று அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. சூப்பரான பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க பிரச்சாரத்தில் தான் ஹிமாச்சல் பிரதேசமும் கர்நாடகாவும் அமோக வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு பிறகு அதே 2022 கடைசியில் டிசம்பர் வாக்கில் நடந்ததுல 5 மாநில சட்டமன்ற தேர்தல், அதுலேயும் அந்த அம்மா வந்து நல்லா ஹை ஸ்பீடாக விளம்பரம் பண்ணாங்க. அதில் வந்து தெலுங்கானா வந்து மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கி வந்து ரூலிங் பார்ட்டி. இப்படி நடக்கிறப்ப 2024 தேர்தலில் அந்த அம்மா என்ன முடிவுக்கு வந்தாங்க? நம்ம இப்போ வந்து எலெக்ஷனில் நின்று ஒரு தொகுதியில் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம பிரச்சாரம், காங்கிரஸுக்குள்ள பிரச்சார பலம் குறைஞ்சி போயிடும், நம்மளுக்கு எம்பி சீட்டு வேணாம், ஒன்று வேணாம், நம்ம பிரச்சாரத்துக்கு இருப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க?
ஃபுல்லாக ஸ்விங் இறங்கி வேலை பார்த்தாங்க. அப்படி வேலை பார்க்குறப்ப மோடி என்ன சொல்கிறாரோ அதுக்கு உடனே டாண்டு பதில் சொன்னது இந்த அம்மா தான். மோடி சொன்னார், காங்கிரஸ் ஜெயிச்சிட்டா உங்கள் தாலியெல்லாம் பறித்து முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. உடனே சொன்னான் இந்த அம்மா பதில், நீ தாலியை பற்றி, நீ மாங்கல்யத்தை பற்றி நீ பேசலாமாயா? மாங்கல்யத்தை நாட்டுக்காக பறி கொடுத்தது எங்கள் அம்மாயா, உங்கள் அம்மா இல்லை. யார்? சோனியா காந்தி. கணவரை இழந்தாங்கல்ல. மாங்கல்யத்தை பற்றி பேசுறது உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ரைட்ஸ் இல்லை. உடனே பதில், யோசனை பண்ணுறதுக்கெலாம் இல்லை. அதே மாதிரி குடும்ப சொத்தை பற்றி பேசினாங்க. நாங்கள் சொல்லாதெல்லாம் ஏன் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அவர் என்ன வாயை திறக்கிறாரோ அதை முடிக்கிறதுக்குள்ளே இந்த அம்மா பதில் கொடுத்துருச்சு. பிரச்சாரம், கடுமையான பிரச்சாரம், அட்டே அப்பா வெளுத்து வாங்கிருச்சு. அதனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியோட ஒரு கூட்டணி உடன்பாடு நடந்துச்சுல, அப்போ கூட எல்லாரும் பேசுனாங்க அதெல்லாம் இல்லை புட்டுக்குருவாங்க. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் அது மாதிரி நடந்து போச்சு. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க, 42 சீட்டில் 2 சீட்டு தான் காங்கிரஸுக்கு கொடுப்பேன், இருந்தால் இல்லாட்டி போ அப்படின்ட்டாங்க. அங்கே உடன்பாடு இல்லை. ஆனால் அப்படியும் கூட அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், இங்கே வந்து ஸ்டேட்டில் வந்து உனக்கு எனக்கும் உறவு இல்லையான்ட்டாங்க. அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் புட்டுக்குறோன்னு சொல்லி இந்த பாஜகக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷத்தில் அப்படி மிதந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப இந்த அம்மா பார்த்துச்சு, இந்த வரேன் பாரு அப்படின்ட்டு இறங்கி அந்த அகிலேஷ் யாதவ்கிட்ட பேசி அவரை கரெக்ட் பண்ணி அங்கே வந்து உடன்பாடை ஸ்ட்ராங்காக ஏற்படுத்தி அடித்து வியூகம் கலப்புனதில் பங்கு வந்து பிரியங்கா காந்திக்கு தான். உத்தரப்பிரதேசம் பாஜகவுடைய கோட்டையை ஆட்டி அசைச்சு ஒட்டச்சி எடுத்துட்டாங்கல்ல, அந்த அம்மா தான். அதே மாதிரி ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பிரியங்காவுடைய அனல் பறக்கிற அந்த பிரச்சாரம் தான் மக்களை அப்படி கவர்ந்துருச்சு. அப்படி இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்களையா, இப்படி ஒரு தலைவி நமக்கு தேவைதானே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்தியா மக்களுக்கும் வந்துருச்சு. இப்போ 543 தொகுதியிலையும் இப்போ அடுத்தாப்புல ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோம், ஒரு 5 வருஷம் கழிச்சா வருதுன்னு வச்சுக்கோம். இந்த பிரியங்கா காந்தி எங்கே நிற்கணும்னு சொன்னால் 543 பேரும் கையை தூக்குவாங்க, எங்கள் தொகுதிக்கு வர சொல்லுங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு பிரியமான, பிரபலமான, அறிவான, ஆற்றலான, அழகான, திறமையான ஒரு அரசியல் எதிர்காலமாக இன்றைக்கி பிரியங்கா வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பிரியங்காவை வந்து வயநாட்டில் விட்டால் வேணான்னு சொல்லுவாங்களா? தங்கம் தாயே வா அப்படின்னு சொல்லி அப்படியே வரவேற்கிறாங்க. சிவப்பு கம்பளம் விரித்து, பட்டு கம்பளம் விரித்து, தாய் இங்கே வந்து நில்லு, உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு என் பொறுப்பு. எப்படி அந்த கேரளா வந்து கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்களை நீங்கள் தொகுதிக்கே வராதேங்க, நீங்கள் முஸ்லீம் லீக் தலைவர், நீங்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது என்னவோ அதை பேசுங்க, உங்களை நாங்கள் ஜெயிச்சு வச்சு காட்டுறோன்னு சொல்லி ஒரு நாள் கூட அவர் ஒருத்தட்ட போய் ஓட்டுன்னு கேட்டதே இல்லையே. கண்ணியமிகு காகிதம் இல்லத்து ஜெயிக்க வச்சாங்களே அந்த கேரளா மக்கள். அதே மாதிரி சோனியா காந்தியை பார்த்து சொல்கிறாங்க, தாயே நீங்கள் வர வேணாம், உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு எங்கள் பொறுப்புங்கிறாங்க. அந்த பிரியங்கா காந்தியை ஜெயிக்க வைக்கிற பொறுப்பு எங்கள் பொறுப்புன்னு சொல்கிற அந்த வயநாடில் தான் அவங்க நிற்க போகிறாங்க. இதில் இன்னொரு பெரிய ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது பாருங்கள். ராகுல் காந்தி சொல்கிறாரு, என்னை ஜெயிக்க வச்ச இந்த வயநாடு தொகுதி மக்களை நான் மறக்கவே மாட்டேன், இன்றைக்கும் எனக்கு இந்த தொகுதி தான். என் சகோதரி நின்றாலும் நாங்கள் 2 பேரும் உங்கள் தொகுதி எம்பி, நாங்கள் 2 பேரும் வயநாட்டு எம்பியும் நாங்கள் 2 பேர், ரேபரேலிக்கும் நாங்கள் 2 பேரும் எம்பி, ஒட்டுமொத்த இந்தியா மக்களுக்குமானவங்க நாங்கள், உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கறதுனால பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இந்த வயநாடு தொகுதியில் வந்து காங்கிரஸோடைய எதிர்கால கனவு, எல்லாருடைய கனவாக இருக்கிற பிரியங்கா காந்தி நிற்க போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க. காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் வரப்போகுதுங்கிறது தான் எல்லாருடைய அந்த கணிப்பாக இருக்குது. இதை வந்து பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கலக்கத்தில் கலைஞ்சு போய் நிற்கிது பாஜக கட்சி அப்படிங்கிற செய்தி சில இடங்களில் வர ஆரம்பிக்குது. காரணம் வந்து இப்போ அவங்க வந்து தன் சொந்த பலத்தில் முழு பலத்திலலாம் ஆட்சி அமைக்கலை. 240 சீட்டு பாஜக வாங்கியிருக்குது. அதோடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற கொள்கையில் முரண்பாடாக உள்ள கட்சிகள் ஆதரவோடு அந்த 293 இடங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. பாஜக முஸ்லீம்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதியா, அவங்கள கடுமைப்படுத்தணும், முஸ்லீம்களுக்கும் கொடுக்காத, கிறிஸ்தவங்களுக்கும் கொடுக்காத, எஸ்சி எஸ்டி எல்லாம் யாருக்குமே கொடுக்காதேன்னு சொல்லக்கூடிய அந்த பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற சந்திரபாபு நாயுடு எப்படின்னா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் முஸ்லீம்களுக்கு நான் ஏற்கனவே உள்ள மாதிரி 4% இடஒதுக்கீடு கொடுத்துருவேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு.
இப்போ பக்ரீத் பெருநாள் நடந்திருக்கு, இவர் போயிட்டு ஆளுகளோட ஜமாத்தை போய் நின்று தலையில் தொப்பி வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லீம் தொழுகிற மாதிரியே தொழுகிறாரு. பாஜகவுக்கு வைத்தறிச்ச வந்துச்சு, ஐயோ என்னையா இருந்தாலும் இப்படி இருக்கா, நம்மளுக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கே, நம்மளை நீடிப்பாரா, நடுவில் காலை வாரிடுவாராங்கிற கவலையிலே இருக்கிற பாஜக வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. 6 மாதத்தை தாண்டி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லைன்னு பலரும் பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதிர்கால அரசியல் எப்படி போகும்? 6 மாதத்தை தாண்டி இந்த என்டிஏ கூட்டணி, பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்குமா, இல்லை அதுக்குள்ளே விழுந்துருமா? ஏன்னா இப்போ அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாரு, அவள்லாம் லாய்க்கில்லை, ஆட்சிக்கு லாய்க்கில்லாத தான் போயிடும், 6 மாதம்லாம் நீடிக்காது, நான் கேரண்டிங்கிறாரு. மோடி எதுக்கு கேரண்டி கொடுக்குறாரு? சுப்பிரமணிய சாமி வந்து 6 மாதம் நீடிக்காது இந்த பிஜேபின்னு அவர் கேரண்டி கொடுக்குறாரு. காரணம் வந்து அவர் சுப்பிரமணிய சாமி வந்து ஆர்எஸ்எஸோடைய ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர். இப்போ ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்குமே வந்து வாக்கியா வரப்பு தவிர ஸ்டார்டிங். பாஜக கட்சியில் ஜெயிச்சு வந்த எம்பிக்களுக்கும் மோடிக்குமே இங்கே வாக்கியா வரப்பு தகராறு. தமிழ்நாட்டில் உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழிசை அக்கா இங்கே வந்து அசிங்கப்பட்டது, மோடி இவர் அமித்ஷா மேடையில் வச்சுட்டு அந்த அம்மாவை கிழிச்சது, அதை உலகத்தில் உள்ள அவ்வளோ மீடியாவும் போட்டு ஒரு பெண்ணை அவ்வளோ அசிங்கப்படுத்தலாமா? அவங்க வந்து ஒரு மாநில தலைவராக இருந்தவங்க, 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்தவங்க, ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர், ஒரு பெண்ணு, அவங்களெல்லாம் இப்படி இழிவுபடுத்துகிறதா இருக்குது பாஜகன்னு போட்டவுடனே அப்புறம் ஒரு ஆளை விட்டு செட்டப் விட்டு, ஐயோ அண்ணாமலை போயா இந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அதை வீடியோ எடுத்து வெளியே போடுங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே திட்டிக்கிட்டாலும் என்ன விடாலும் அந்த வீடியோவுக்கு ஒரு போஸ் கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு, ஏற்கனவே திருச்சி சூர்யாவும் ஒரு டாக்டர் அம்மா யாரோ ஒரு அம்மா ஒரு 2 பேரும் பேசிக்கிட்டாங்களே, 2 பேரும் வாயில் வந்து கெட்ட வார்த்தை, பீப்பும் வார்த்தை ஊரா பேசினாங்க. அடுத்த நாள் நான் அக்காதே அப்படின்றார் அவர், என் தம்பி தான் இருந்துச்சு இந்த அம்மா, இது வளமையாக அவங்க செய்கிற வேலை தாங்க அப்படின்னு இப்போ எல்லோரும் கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பாஜக தமிழ்நாட்டில் என்ன நிலைமையோ கோஷ்டி பூசல் அதுதான் இந்தியா பூரா இருக்குது. 6 மாதம்லாம் தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு நம்ம சொல்லலைங்க, சுப்பிரமணிய சாமி அவங்க தலைவர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணும், காங்கிரஸ் வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கும். அந்த 6 மாதத்துக்கு பிறகு இந்த 5 ஆண்டுகளும் 4 ஆண்டுகளும் காங்கிரஸ் தான் ஆகணும். அதை தொடர்ந்து 50 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வந்து காங்கிரஸோடைய ஆட்சி தான் இருக்குண்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரின்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நீங்கள் நினைக்கலாம், பேசுகிறது பூரா நீ காங்கிரஸ் பக்கம் பேசிட்டு சார்பு அப்படிலாம் சொல்லாதீங்க. யார் சொல்கிறாங்கங்கிறத சொல்கிறோம். இப்போ சுப்பிரமணிய சாமி சொல்கிறதே நம்ம சொல்கிறோம்ல, அவர் என்ன சொல்கிறாரு, அவள்லாம் 6 மாதம் நீடிக்க மாட்டாங்கிறாரு. இப்போ நம்ம சுப்பிரமணிய சாமி பக்கமாக பேசுகிறோம், என்ன செய்தியோ அதை அப்படியே எடுத்து சொல்கிறோம். அது போன்ற நடுநிலையான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இதுவரைக்கும் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க திருப்பி டச் பண்ண வேணாம், அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் விரும்பினதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.